Hi friends, welcome to my channel. டெட் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சம வேலைக்கு சம ஊதியத்திற்கு போராட்டங்கள் நடந்தது. நேற்று நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அந்த வீடியோவுக்கு பதில் சொல்லும் வகையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர தகவல்கள் உண்மைன்னு நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலில் மட்டும் பார்த்து இந்த வீடியோ செய்தி வந்து பொய்ன்னு முடிவு பண்ணாதீங்க. தம்ப்நெயிலுக்கு உள்ள கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குனரின் செயல்முறைகள். தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கை குறித்து குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. இக்கோரிக்கை சார்பாக அழைக்கப்படாத பிற சங்கங்களுக்கான 5வது கூட்டம் 10/3 அன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. அது சார்பாக இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் இதில் முக்கியமானது நம்ம கீழே இருக்கிறத பார்ப்போம். சம வேலைக்கு சம ஊதியம் குறித்து கோரிக்கை சார்பாக பார்வை 3இல் காணும் அரசாணையின்படி குழுவின் தலைவர்கள், பள்ளி கல்வித்துறை செயலர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் பார்வை 4இல் காணும் 6/3 நாளிட்ட அறிக்கை கடிதம் மற்றும் 10/3/26 அன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் கீழ்காணும் அட்டவணையின்படி நடைபெற உள்ளது. கருத்து கேட்பு கூட்டத்திற்கு 10 சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் ஒரு சங்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஓவை பற்றி தான் நாம் நேற்று வீடியோஸில் பேசியிருந்தோம். நியமன தேர்வு ரத்துன்னு நான் சொல்லலை. சம வேலைக்கு சம ஊதியம், அதாவது டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குறாங்க. ஒரு தேதிக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்களுக்கு இந்த நியமன தேர்வை எழுதணும், சம்பளத்தை குறைச்சி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு இதைத்தான் நான் பேசியிருப்பேனே தவிர மற்ற எல்லா டீச்சர்ஸுக்கும் நியமன தேர்வை நான் ரத்து பண்ணுறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. தம்ப்நெயிலில் போடுற சில விஷயங்கள் வந்து அட்ராக்ஷன், நம்ம வீடியோஸை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போடுறது தான். இது எல்லாருமே செய்கிறது தான். எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. நீங்கள் வீடியோஸை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர் வேணும்னே நம்ம சேனலை காலி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பொய்யான தகவல், பொய்யான வீடியோஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. டிஆர்பி எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சோன்னையும் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அடிஷ்னல் லிஸ்ட்டு விடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பொய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சில பேர் வந்து வேணும்னே பண்ணுற விஷயங்கள் மற்ற ஆசிரியர்கள் பார்க்குறவங்களையும் அது வந்து காயப்படுத்திடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து இது பொய்ன்னு தெரிஞ்சாக்கா நீங்கள் வந்து இப்போ வீடியோஸை பார்க்கவே தேவையில்லை.